மாறும், அபிஷேகம் தந்து வழி நடத்தும். கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம காத்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஆமென், ஆமென். நான் அன்றைக்கே உங்களுக்கு சொன்னது போல நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அதாவது நம்முடைய நாட்டிலே முக்கணி என்பது என்ன என்று உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். முக்கணி என்றால் பலா, வாழை. ஆமா, இந்த பலா, வாழை மிகவும் சுவை நிறைந்தது. வராதவர்களுக்காக ஒரு நாங்க அந்த ரிவிஷன் உங்களுக்கு தர்றோம். பலா, வாழை, இதேதான் முக்கணி என்று சொல்கிறோம். இந்த முக்கணி வேதாகமத்துல ஏன் இந்த முக்கணி என்று சொல்லுகிறோம் என்றால், சுவை நிறைந்தது, எளிதாக கிடைக்கக்கூடியது, குறைந்த விலையிலே அது கிடைக்கக்கூடிய பழத்தை தான் நம்ம முக்கணி என்று சொல்லுகிறோம். ஆமேன். இது வேதாகமத்திலே எது முக்கணி என்று சொல்லுகிறார்கள் என்றால், நம்ம வாசிச்சோம் அன்னைக்கே. என்னாகமத்தின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 18 23 வரை நாம் வாசிப்போமானால், இங்கே 12 வேவுக்காரர்கள் கானான் தேசத்தை வேவு பார்க்க போகிறார்கள். மோசே அவர்களை அனுப்புகிறான். தேசம் எப்படிப்பட்டது, ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள், பட்டணங்கள், கூடாரங்கள், கோட்டைகள், நிலம் வளர்ப்பா அல்லது இளைப்பா என்று பார்க்கும்படியாய், ஆமென், அவர்கள் சில கனிகளை கொண்டு வரும்படி மோசே கட்டளையிடுகிறான். அப்போ அங்க போகும் பொழுது வேதாகமத்துல அவர்கள் ஒரு சில கனிகளை கொண்டு வருகிறார்கள். ஒரு சில கனிகளை கொண்டு வரும் பொழுது அதிலே 3 கனிகளை நம்ம பார்க்க முடிகிறது. ஒன்று குலையுள்ள திராட்சை பழம், 2வது மாதுளம் பழம், 3வது அத்திப்பழம். 3 கனிகளை கொண்டு வந்ததாக வேதாகமம் நமக்கு பதிவிடுகிறது. இந்த 3ஐ தான் வேதாகமத்துல அவன் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா முக்கணி என்று சொல்லுகிறார்கள். இதிலே முதலாவதாக குலையுள்ள திராட்சை பழம் அப்படிங்கிறத குறிச்சு அன்னைக்கு பார்த்தோம். இது இயேசுவானவரை குறிக்கிறது. ஆவிக்குரிய அர்த்தத்துல இது இயேசுவானவரை குறிக்கிறது என்று பார்த்தோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராய் இயேசுவை குறிக்கிறது. நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று தேவன் அதிலே அந்த சுவிசேஷ புத்தகத்திலே பதிவிடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, குலையுள்ள திராட்சை பழம் எதை குறிக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். இயேசு கிறிஸ்து யார் குறிக்கிறது? நம்முடைய மணவாளனை குறிக்கிறது. நம்முடைய மணவாளன், ஆமென், இயேசு கிறிஸ்து அடையாளமாய் குலையுள்ள திராட்சை பழத்தை ஒப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த திராட்சை ரசம் பிழியப்படும் பொழுது, இந்த பழங்கள் பிழியப்படும் போது திராட்சை ரசங்கள் காணப்படுகிறது. அது எதற்கென்றால், இந்த திராட்சை ரசம் ஆமென் உன்னத பாட்டு 2:5 ஆமென் மகிழ்ச்சிக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பிழியப்பட்ட திராட்சை ரசம் தேவ ரத்தத்துக்கு, இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்துக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்போ திராட்சை ரசம் எதை குறிக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை குறிக்கிறது என்று சொன்னேன். அவருடைய பாடு மரணத்தை குறிக்கிறது என்று உங்களுக்கு சொன்னேன். இந்த அடுத்ததாக நாம் அத்திப்பழத்தை குறித்து பார்த்தோம். இந்த அத்திப்பழம் ஆவியின் கனிகளை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தோம். ஆமென். ஆவிக்குரிய கனிகளை மார்க் 13:6-9,
ஆமென். மார்க்கு லூக்கா 13:6-9, மார்க்கு 11ஆம் அதிகாரத்துல இதை குறித்து வாசிக்கிறோம். ஒரு திராட்சை தோட்டக்காரன் அவன் அந்த தோட்டத்தின் நடுவே ஒரு அத்தி மரத்தை அவன் நெட்டி இருக்கிறான். அப்ப அந்த திராட்சை தோட்டக்காரர் வந்து பாக்குறாரு, அதுல ஒரு கனிகள் இல்லை என்று சொல்லுகிறது. இந்த கனிகள் இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா அதை வெட்டி போட்டிருப்பா அப்படின்னு சொல்றாரு. இல்ல ஒரு வருஷம் இது இருக்கட்டும், இன்னும் நான் எரு போடுகிறேன், இன்னும் அதுக்கு நல்லா உரத்தை போடுறேன், அது கண்டிப்பா காய்க்குன்னு சொல்லி அந்த தோட்டக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இதே போல் இயேசுவானவர் பிதாவின் இடத்துல நம்ம இடத்துல வெட்டி போடாதபடி நம்மளை பரிந்து பேசி கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார் என்பதை உங்களுக்கு நான் சொல்றேன். என்ற இரண்டாவதாக இயேசுவும் அவர்கள் சீசர்களும் அந்த வீதியாய் வளர்ந்து போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு அத்தி மரத்தை பார்த்து, இயேசுவானவர் பசியா இருக்கும் பொழுது அந்த அத்தி மரம் எந்த கனிகளையும் கொடுக்காததினாலே அதை சபித்து போட்டார் என்று பார்க்கிறோம். இந்த சபித்து போட்டார் என்று பார்க்கும் பொழுது கனிகள் இல்லை என்று. அப்ப இயேசுவானவருடைய பசியை ஒரு கனி இல்லைன்னா அந்த மரம் எதற்கு? ஆகவே அது பற்று போய்விட்டது. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைல, நம்முடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய கனிகளை குறித்து நான் பேசினேன். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், இவைகளை எல்லாவற்றிலுமே ஆவிக்குரிய கனிகளை நாம் பெற்றெடுக்க வேண்டும், நாம் கனி கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும் என்று பேசினேன். இப்பொழுது இரண்டாவது கனியாகிய மாதுளம்பழத்தை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். மாதுளம்பழம். அல்லேலூயா. இரண்டாவதாக மாதுளம்பழத்தை உட்கனியிலே இரண்டாவது பழம் இந்த மாதுளம்பழம். இந்த மாதுளம்பழத்தை நல்லா என்னாகுமம் 13:23 மாதுளம்பழங்களை கொண்டு வந்தார்கள் என்று பார்க்கிறோம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இப்படியாய் சொல்லுகிறது, உன் முக்காட்டின் நடுவே நீ வெடித்த மாதுளம்பழம் போல இருக்கிறாய். ஹல்லேலூயா. வெடித்த மாதுளம் போல இந்த மணவாட்டியாகிய நானும் நீங்களும் இருக்கிறீர்கள். வெடித்த மாதுளம்பழங்களை போல நம்ம இருக்கிறோம் என்று உன்னத பாட்டின் புஸ்தகத்திலே வாசிக்கிறோம். சரி, இப்ப நான் உங்களுக்கு மாதுளம்பழத்தை நான் காமிக்க போகிறேன். இந்த மாதுளம்பழத்தை பாத்தீங்கன்னா இது காய், இது பூ, இது வந்து மொக்குன்னு சொல்லுவாங்க, இது பூன்னு சொல்லுவாங்க. மூன்றையும் சுமந்ததுதான் இந்த மாதுளம்பழம். பாருங்க, நல்லா பாருங்க. இது ஒரே காயும் இருக்குது, பூவும் இருக்குது. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், பூ இருக்குது, இந்த இடத்துல மொக்கு இருக்கு. அப்ப 3 காரியத்தை சுமந்து நிக்கிறது தான் இந்த மாதுளம்பழம். அதே போல இது எதை ஆவிக்குரிய காரியத்துல எதை குறிக்கிறது என்றால், ஒன்று சுத்திகரிப்பை குறிக்கிறது, சானிபிட்டை அப்படிங்கிற ஒரு காரியத்தை குறிக்கிறது. இரண்டாவது ஃபெர்டிலிட்டி, பெருக்கத்தை குறிக்கிறது. இந்த மாதுளம்பழம் எதையை குறிக்கிறது? பெருக்கத்தை குறிக்கிறது. மூன்றாவது இந்த மாதுளம்பழம் எது குறிக்கிறது என்றால், அளவில்லாத போதுமான அளவு, abundance life அப்படிங்கிறதை குறிக்கிறது, நித்திய வாழ்வை குறிக்கிறது. ஒரு மணவாட்டி முதலாவதாக சுத்திகரிக்கப்பட வேண்டும். நான் சொன்னேன், கிளீன் பண்ணணும், அவங்கள சுத்திகரிக்கப்படணும். இரண்டாவதாக ஃபெர்டிலிட்டி, அவங்களிடத்துல தேவன் எதிர்பார்க்கிறது என்னதென்றால் ஃபெர்டிலிட்டியை எதிர்பார்க்கிறார், பெருக்கத்தை எதிர்பார்க்கிறார். மணவாட்டியாகிய என்னிடத்துல நான் பெருக வேண்டும் என்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாக அளவில்லாத நித்திய வாழ்க்கை பெறுவதற்காக இந்த மாதுளம்பழத்தை கர்த்தர் இந்த மணவாட்டியாகிய மாதுளம்பழத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா சொல்றவங்க எல்லாம் கொஞ்சம் என்னை ஃபாலோ பண்றவங்க கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். இந்த மாதுளம்பழம் 3 காரியத்தை குறிக்கிறது என்று சொன்னேன். முதல் சுத்திகரிப்பு, இரண்டாவது பெருக்கம், மூன்றாவது என்ன சொன்னேன்? அளவில்லாத இல்ல போதுமான அளவு, abundance life-ஐ குறிக்கிறது என்று சொன்னேன். சரிங்க, முதலாவது இந்த மாதுளம்பழம் என்ன கலர்ல இருக்குங்க? இஸ் ரெட் கலர். ரெட் கலர்ல மாதுளம்பழத்தை நான் வச்சிருக்கிறேன். இந்த மாதுளம்பழம் சிகப்பு நிறைந்ததா இருக்கிறது. இந்த தோல் உள்ளே இருக்கிற முத்துக்களை சிகப்பு தோலால் மூடப்பட்டிருக்கிறது. அதே போல என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, மணவாட்டியாகிய நான் பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பினால
மூடப்பட்டிருக்கிறேன். இந்த ரெட் கலர் இண்டிகேட்ஸ் பாவம் மன்னிப்பாகிய ரட்சிப்பு. ஆமென். இந்த ரெட் கலர் என்ன இண்டிகேட் பண்ணுகிறது என்றால், ஆமென், இயேசுவின் ரத்தத்தை குறிக்கிறது. நான் இயேசுவின் ரத்தத்தினால மூடப்பட்டிருக்கிறேன், பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை ஆமென் நான் பெற்றிருக்கிறேன் என்ற ஆவிக்குரிய அர்த்தம் தான் இந்த மாதுளம்பழத்துக்கு இருக்கிறது. ஆமென். எதுங்க ரட்சிப்பு, எதுங்க பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பு என்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ ஆமென் விசுவாசித்து உன் வாயினால் அறிக்கையிட்டு மரித்தோரில் என்று எழும்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ என்ன படுவாய் என்றால் ரட்சிக்கப்படுவாய். ரோமர் 10:9-10 இப்படியாய் சொல்லுகிறது. அப்போ முதலாவதாக இந்த மாதுளம்பழம் ஆமென் ரத்தத்தினால், ஆமென், தோல் சிகப்பு தோலினால் மூடப்பட்ட மாதிரி மணவாட்டியாகிய சபை, மணவாட்டியாகிய நான், மணவாட்டிய நீங்கள் இயேசுவின் ரத்தத்தினால மூடப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தினாலே மூடப்பட்டிருக்கிறது. இந்த தோல் இயேசுவின் ரத்தத்தை குறிக்கிறது. இந்த ரெட் கலர் இண்டிகேட்ஸ் the blood of Jesus-ஐ குறிக்கிறது. ஆமென். இந்த மாதுளம்பழம் சிகப்பின் தோலினால் மூடப்பட்ட மாதிரி, ஆமென், இந்த தோல் எதனாலங்க மூடப்பட்டிருக்கிறது என்றால், ஒன்று நமக்கு பாதுகாப்பை அளிக்கிறது. இந்த மாதுளம்பழம் என்ன என்றால், இந்த சிகப்பு தோல் மூடப்பட்டு இந்த முத்துக்கள் வெளியே தெரியாதபடி எப்படி இது மூடப்பட்டிருக்கிறதோ அதே போல ஆமென் நம்மை இயேசுவின் ரத்தத்தினாலே மூடி இருக்கிறார் என்று நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். எப்படி? முதலாவதாக ரத்தத்தினால் மூடிக்கொண்டிருக்கிறார். இரண்டாவது, ஏன் இந்த சிகப்பு தோல் மூடப்பட்டிருக்கிறது என்றால், இந்த சிகப்பு தோல் பாதுகாப்புக்கு அடையாளமா இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் என்ன செய்கிறது என்றால் நம்மை பாதுகாக்கிறது. ஆமென். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, ஆகாப் என்னும் வேசி, ஆமென், அவள் உயிரோடு காக்கப்படுத வேவு பார்க்க போறாங்க. அங்க ஒரு வேசி வீட்டுலதான் தங்குறாங்க. இந்த ராகாப் என்னும் வேசி உயிருடன் காக்கும்படியா யோசுவா 2 இருக்குது, நீங்க வாசிச்சு கொள்ளுங்க. உயிரோடு காக்கும்படியா ஒரு சிகப்பு நூலை அங்க அந்த ஜன்னலிலே கட்டி வைக்கிறார். ஆமென். யாராவது சங்காரம் பண்ணும்போது, யுத்தம் பண்ணும்போது இந்த சிகப்பு நூலை பார்த்த உடனே அவர்கள் விலகி போய் விடுவார். அப்போ இந்த சிகப்பு நம்மை பாதுகாப்புக்கு ஆமென் அடையாளமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசுவின் ரத்தம் நம்மை பாதுகாக்கிறது அல்ல, நம்மை ரத்தத்தினாலே மூடிக்கொள்ளுகிறது. ஆமென். இப்போ ஆமென் இது மூடிக்கொண்டிருக்கிற இந்த மாதுளம்பழம் உள்ளுக்குள்ள என்ன தெரியுதுன்னா பாருங்க, சிகப்பு முத்துக்கள் தெரிகிறது. சிகப்பு முத்துக்கள் தெரிகிறது. பாத்தீங்கன்னா உள்ள சிகப்பு முத்து அப்படித்தானே? சரி, இந்த சிகப்பு முத்துக்கள் எதை குறிக்கிறது என்றால், சரி, இஸ்ரவேல் நாட்டுல மாதுளம்பழங்களை எல்லாம் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒரிஜினல் மாதுளம்பழம், நாட்டு மாதுளம்பழம், ஹைபிரிட் கிடையாது, நாட்டு மாதுளம்பழத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னா, அந்த மாதுளம்பழம், நாட்டு மாதுளம்பழத்துல 613 முத்துக்கள் இருக்குமாமா. எவ்வளவு இருக்குங்க? 613 முத்துக்கள். சரியா? இந்த 613 முத்துக்கள் எதை குறிக்குதுன்னா, நம்ம ஆதியாகமத்திலிருந்து ஆமென் உபாகமத்தின் புஸ்தகம் வரைக்கும் நீங்க வாசிச்சீங்கன்னா, இதைத்தான் நம்ம தோரான்னு சொல்றோம். இதைத்தான் 5 புத்தகங்கள் சொல்றோம். 5 ஆகமங்கள், பஞ்சாகமம் என்று சொல்லுகிறோம். இங்கே ஆண்டவர் நமக்கு எதை சொல்லுகிறார் என்றால், அவருடைய கற்பனைகள், அவருடைய கட்டளைகள், அவருடைய நியமங்களை சொல்லுகிறார். இந்த கட்டளை, கற்பனை, நியமங்கள் எல்லாம் சேர்த்து 613 இருக்கிறது. எத்தனை பேருக்கு அது தெரியும்னு தெரியாது. இன்றைக்கு நீங்க கற்றுக்கொள்ளுங்க. நம்முடைய வேதாகமத்தில கட்டளை, கற்பனை, நியாயமங்கள் ஃப்ரம் இதிலிருந்து ஜெனிசஸ் டு நம்ம டியூட்டோனாமி வரைக்கும் நம்ம பார்ப்போம்னா 613 கட்டளைகள் இருக்கிறது. இந்த கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்கிறது. இந்த இதையை குறிக்கிறது. இந்த மாதுளம்பழத்துல எத்தனை இருக்குதுன்னு சொன்னா 613 கட்டளைகள் இருக்குது. பாருங்க, இந்த முத்துக்களை நான் வெளியே எடுத்து பார்க்கும் பொழுது, ஆமென், இந்த முத்துக்கள்
முத்துக்கள்ல என்ன இருக்குதுன்னா, இந்த முத்துக்கள்ல அவன் உள்ளுக்குள்ள விதையும் வெளிய சதையும் மூடி இருக்குது. அப்படித்தானங்க இந்த முத்துக்களை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, உள்ளுக்குள்ள விதை இருக்குது, அவன் வெளிய சதை இருக்கு. சரிங்களா? மாதுளம் பழத்துல இப்ப 613 கட்டளை, ஆமென், 613 கட்டளைய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டு இருக்கிறது, வசனங்களுக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 613 கட்டளை, இந்த விதைகள், ஆமென், சதையோடு இணைந்திருக்கிறதை போல, ஆமென், இயேசுவையும் இந்த சதையாகிய மணவாட்டியையும், இயேசுவாகிய விதையையும், இயேசுவாகிய வித்தையும், இந்த சதையாகிய மணவாட்டையும் யாராலையும் பிரிக்க முடியாது. அல்லேலூயா. எப்படி மாதுளம்பழ முத்துக்கள், ஆமென், எப்படி உள்ளுக்குள்ள, ஏங்க நீங்க பாத்தீங்கன்னா உள்ளுக்கிற விதைய நீங்க தனியா எடுத்து சாப்பிட முடியுமா? சொல்லுங்க. எல்லாம் தனியா எடுத்து சாப்பிட முடியாது. சதையோட தான் சாப்பிட முடியும். இந்த ரெட் கலர் சதையோட தான் என்ன பண்ண முடியும்? உள்ள வெள்ளையா ஒரு விதை இருக்கு. இந்த விதை தான் என்னன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு அடையாளமாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த சதை தான் மணவாட்டியாக என்னை குறித்து உங்களை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. விதை சதையோடு ஒட்டி இருப்பதை போல மணவாட்டியாகிய சபை கிறிஸ்து சபையோடு ஒட்டி இருப்பது போல, விதையோடு ஒட்டி இருப்பது போல தேவ வசனத்தோடு நாம் ஒட்டி இருக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை ஃபாலோ பண்றவங்க ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். இந்த விதை எப்படி சதையோடு ஒட்டி இருக்கிறதோ அதே போல, ஆமென், நீங்களும் நானும் தேவ வசனத்தோடு ஒட்டி இருக்கிறோம். தேவ வசனத்தோடு இருக்கிறோம். யாரும் பிரிக்க முடியாது. இது எப்படி பிரிக்க முடியாதோ அதே போல, ஆமென், நம்மளை யாரும் பிரிக்க முடியாது. விதையோடு சதை ஒட்டி இருப்பது போல நாமும் தேவ வசனத்தோடு ஒட்டி இருக்கிறோம். 613 விதைகள் இருக்கிறது. அந்த விதைகள் தேவ வசனத்துக்கு ஒப்பாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த விதைகள், ஆமென், சதையோடு ஒட்டி இருப்பதை போல மணவாட்டியாகிய நான், மணவாட்டியாகிய மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிற மணவாட்டி, இந்த வித்தை சுமந்தவளாக நான் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. இதுதாங்க மாதுளம்பழத்தோட ஆவிக்குரிய அர்த்தம். எப்படி மாதுளம்பழம் ரெட் கலர்ல மூடி இருக்குது தோலோ, அதே போல இயேசுவானவர் நம்மை ரட்சிப்பென்கிற தோலினாலே மூடிக்கொண்டு இருக்கிறார். எப்படி மாதுளம்பழத்துக்குள்ள 613, ஆமென், முத்துக்கள் இருக்கிறதோ அதே போலதான் இங்கே நம்ம இயேசுவானவர் வார்த்தையோடு, ஆமென், இந்த வார்த்தை தான் மாமிசமாகி, ஆமென், கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக உனக்குள்ளும் எனக்குள்ளும் வாசமாயிருக்கிறார். இந்த வசனத்தை கை கொள்ளுகிற நாம் விதையோடு வசனத்தோடு ஒட்டி இருக்கிறவர்களாய் இருக்கிறோம். இதுதான் மாதுளம்பழத்தோட ஒரு காரணம். ரெண்டாவது, இந்த மாதுளம்பழம் என்ன பண்ண வேணும்னா வெடிக்கப்பட வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க, வெடிக்கப்பட வேண்டும். உன்னத பாட்டின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் ஒருத்தங்க வாசிங்களே, நானே பேசிட்டு இருக்கேனே. உன்னத பாட்டு 6:7 வாசிங்க. வெடித்த மாதுளம்பழம் வாசிங்க. உன்னத பாட்டு 6:7. உன் முக்காட்டின் நடுவில் உன் கன்னங்கள் வெடித்த மாதுளம் பழம் போல் இருக்கிறது. உன் முக்காட்டின் நடுவே உன்னுடைய கன்னங்கள் எப்படி இருக்குன்னா வெடித்த மாதுளை. பாருங்க, இங்க வெடிச்சிருக்கு பாருங்க, நான் வெடிக்க வச்சுட்டேன், வெடிச்சிருக்கு பாருங்க. உன் முக்காட்டின் நடுவே எப்படி இருக்குன்னா வெடிச்ச மாதுளம்பழம் போல இருக்குதான். சரி, இப்போ இது எதையை காட்டுகிறது என்றால் மாதுளம்பழம் வெடிக்க வேண்டும். மாதுளம்பழம் என்ன பண்ண வேண்டும்? வெடிக்கணும். மணவாட்டி வெடிச்சிடணுங்க. எப்படி வெடிக்கணும் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில இயேசுவானவரை, இந்த விதைய நம்ம பிரதிபலிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா வெடிக்க வேண்டும். இயேசுவானவரை, வார்த்தை என்கிற இயேசுவானவரை, வித்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்றால் நம்ம என்ன பண்ணணும்னா வெடிக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ஆமென். இந்த வெடிப்பு எதற்கு அடையாளம் என்றால், ஆமென், விரிசலுக்கு அடையாளம், பிரிவுக்கு அடையாளம், ஆமென்,
மாமிச பிரிவுகளுக்கு அடையாளம் என்று சொல்லலாமே. பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க எல்லாரோடையும் நம்ம மிங்கிளாகி இருக்க முடியாது. சில பிரிவுகள் இருக்கும், மாமிச பிரிவுகள். நம்ம ஆண்டவருக்குள்ள ஒன்னாய் வரும்போது நம்மளுடைய காரியத்துக்கு, நம்மளுடைய ஆவிக்கு ஒத்து வராதவங்களோட நம்மளால ஒரு நாளும் வாழ முடியாது, ஒரு நாளும் ஒத்து போக முடியாது. ஆமென், ஆமென். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஆபிரகாம் லோத்தை எடுத்துக்கோங்க. ஆபிரகாம் அழைக்கப்பட்ட சந்ததி. ஆனா ஒரு பிரிவை சந்தித்தான். எதுனா லோத்து அவன் பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு ஆசீர்வாதம். ஆமென். இப்படி அநேக காரியத்தை நம்ம சொல்லிட்டு போலாம். நம்முடைய வாழ்க்கையில கூட ஆமென், நம்ம ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நம்ம அம்மா நம்மளை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, நம்மளுடைய சகோதரன் நம்மளை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, பொறாமைனால நம்மளுடைய சொந்தக்காரங்க பிரிஞ்சிருப்பாங்க, நம்ம கூட ஒர்க் பண்ணவங்க திடீர்னு நம்மளை பகைச்சிருப்பாங்க, நம்ம கூட இருக்கிற நல்லா பழகி கொண்டிருக்கிற சிநேகிதர்கள் ஆமென் இப்ப விட்டுட்டு போயிருக்கலாம். கவலைப்படாதீங்க. இந்த பிரிவு எதற்கு தெரியுமா? நீங்கள் பெற்ற வாக்குத்தத்தம், நீங்கள் பெற்ற தேவ வசனம் வெடித்து கிளம்பி வெளியே எக்ஸ்ப்ளோர் ஆக உங்களுக்கு ஒரு பிரிவு தேவைப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா ஒரு வெடிப்பு அவசியங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த தரிசனம், கர்த்தர் கொடுத்த திட்டங்கள், கர்த்தர் கொடுத்த எல்லா காரியங்கள் வெடித்து ஆமென் வெளியே வரணும். அப்படின்னா நீ கர்த்தர் கொடுத்த வார்த்தை வெளியே வரணும்டா. உங்களுக்கு வெடிப்பு அவசியம். கவலைப்படாதீங்க அந்த வெடிப்பை குறிச்சு. ஐயோ என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களே, ஐயோ என்னை விட்டு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்களே. நோ நோ நோ. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக இந்த மாதுளம்பழம் வெடிக்கப்பட்டது. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக மிஷனரிகளை சொல்ல முடியுங்க இந்த பிரிவுகளை. ஆமென். பாரு, மதர் தெரேசா எங்கிருந்து வந்தவங்க, இத்தாலியில இருந்து வந்தவங்க பிரிஞ்சு, அம்மாவை பிரிஞ்சு, அப்பாவை பிரிஞ்சு, சகோதரனை பிரிஞ்சு, அம்மா அப்பா நம்ம கூட பிறந்தவங்களை பிரிஞ்சு எங்க வந்தாங்கன்னா வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக, தரிசனம் நிறைவேறுவ, கர்த்தர் கொடுத்த காரியங்கள், கடமைகள் நிறைவேறும்படியாக நம்முடைய இந்திய தேசத்துக்கு வந்தாங்க. தோமாவை எடுத்துக்கோங்களே, வில்லியம் கேரியை எடுத்துக்கோங்களே, இங்கிலாந்துல இருந்து செப்பல் தைக்கிறவராய் இருந்த அவர் ஆமென் ஆண்டவர் இந்திய தேசத்துக்கு வந்து என்ன பண்ணாரா? வேதாகமத்தை ஆமென் ஃபர்ஸ்ட் பிரிண்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணவரு, 20 லாங்குவேஜ்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணவரு வில்லியம் கேரி. இந்த வில்லியம் கேரி வரும் பொழுது ஆமென் அவங்க வைஃபுக்கு உடம்பு சரியில்லாம அவன் போகணுமா, இந்திய தேசத்துக்கு போகணுமான்னு கேட்டாங்களா. ஆமா, கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற நான் போகணும்னு சொல்லும் போது ஆமென் அந்த காரியம், ஆமா நான் வரணும், கர்த்தர் கொடுத்த காரியத்தை நான் நிறைவேற்றணும் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது இங்க வந்து அவங்க கூட மறிச்சு போயிட்டாங்களா. ஆமென். பிள்ளைகள் மறிச்சு போயிட்டாங்களா. உடன் பிறந்தவங்க எத்தனை வில்லியம் கேரி பிரிவுகளை சந்திச்சிருக்காரு. ஆனா கர்த்தர் கைவிட்டாருங்களா? கர்த்தர் தரிசனத்தை நிறைவேற்றினார்னா உங்களிடத்துல ஒரு மாமிச பிரிவுகளை அவர் எதிர்பார்க்கிறார். ஆமென். மாமிச பிரிவுகளை எதிர்பார்க்கிறார். வில்லியம் கேரி ஃபர்ஸ்ட் சரங்கூர் பைபிள் காலேஜை ஆமென் ஓபன் பண்ணினார் இங்க இந்திய தேசத்துல. எதனால தெரியுங்களா? அந்த மாதுளம்பழம் வெடிக்கப்பட்டது. வில்லியம் கேரி என்கிற மாதுளம்பழம் வெடிக்கப்பட்டது. மதர் தெரேசா என்கிற மாதுளம்பழம் வெடிக்கப்பட்டது. இன்றைக்கு கர்த்தர் நிறைவேறும்படியா, வசனம் நிறைவேறும்படியா எனக்கு ஒரு பிரிவு தேவைப்படுகிறது, மாமிச பிரிவு. கர்த்தர் அதுல இருந்து உங்களுக்கு விடுதலை தருவாராக. கவலைப்படாதீங்க. கர்த்தர் வசனம் நிறைவேறும்படி ஆமென் வெடிக்கப்பட்ட மாதுளம்பழங்களாய் மாறுவோம். இரண்டாவதாக உன்னத பாட்டின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உன்னத பாட்டு 8:2 யாராவது ஒருத்தர் வாசிங்க. நான் உன்னை கூட்டிக் கொண்டு என் தாயின் அழைத்துக் கொண்டு நீர் என்னை போதித்தீர். கந்தவட்டம் திராட்சை என் மாதுளம் பழ ரசத்தையும் உமக்கு கொடுத்தேன். ஆமென். இப்போ அடுத்ததா நான் சொன்ன மாதுளம்பழம் தோலினால் மூடப்பட்டது. 2வது பழம் மாதுளம்பழம் முத்துக்களினால நிறைந்திருக்கிறது. 613 முத்துக்களினால் நிறைந்திருக்கிறது. தேவ வசனத்தோட நிறைந்திருக்கிறோம். 3வது சொன்ன வெடிக்கப்பட்ட மாதுளம்பழம் சில மாமிச பிரிவுகளை நாம் சந்திக்க நேரிடும். தேவ வார்த்தை நிறைவேறும்படியாக. 4வதாக பிழியப்பட்ட மாதுளம்பழ ரசம் எப்படிங்க வரும்? பிழிஞ்சாத்தானே வரும். மாதுளம்பழத்தை அமுத்துனா தானே அந்த ஜூஸ் வரும்.
அப்போ பிழியப்பட்ட மாதுளம்பழம். அடுத்ததாக நான் பேச போற டாபிக் மாதுளம்பழம் பிழியப்பட்டது. இதற்கு உதாரணமாக உன்னத பாட்டு 8:2 மாதுள பழச்சாறை உமக்கு குடிக்க கொடுத்தேன். ஆமே, அநேக பரிசுத்தவான்கள் இந்த தேவனை ருசி பார்க்கும்படியாக, தேவனை அடுத்தவர்களுக்கு காண்பிக்கும்படியாக பிழியப்பட்டார்கள். ஆமே, அநேக பரிசுத்தவான்கள் பிழியப்பட்ட மாதுள பழங்களா இருந்தார்கள். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு கிரஹாம் ஸ்ட்ரெயின் என்கிற ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்த ஒருவர் 15வது வயதில இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தொழு நோயாளிகளுக்கு சேவை செய்வதற்காக 24வது வயசுல இந்தியா வந்தார். ஒரு மிஷனரியாய் வந்தார். ஒரிசா மாநிலத்துல, எல்லாரும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஒரிசா மாநிலத்துல அவர் மிஷனரியாய் வந்த உடனே அங்க இருக்கிற கிளாடிஷ் அப்படிங்கிற ஒரு நர்ஸை திருமணம் பண்ணினார். ஏன்னா இவரோட ஆவிக்கு ஒத்து போகணும், இவருடைய ஊழியத்துக்கு அது உறுதுணையா இருக்கும் என்று சொல்லி ஒரு கிளாடிஷ்ங்கிற ஒரு பெண்மணியை அவர் திருமணம் பண்ணி தொழுநோய்கள் ஹாஸ்பிட்டல் அநேகத்தை நிறுவி சபைகளை கட்டி இந்த ஒரிசா மாநிலத்துல இருந்தார். 95வது வருஷம் அநேக ஆதிவாசிகள் இடத்திலே அவர்கள் படிப்பறிவு இல்லாதவங்க கிட்ட ஊழியத்தை செஞ்சு ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருந்தார். அப்புறம் ஒரு நாள் 1999வது வருஷம் ஜனவரி 22வது மாசம் குழந்தைகளை இங்க ஊட்டியில படிச்சுட்டு இருந்தாங்க. 2 பசங்க ஒரு பொண்ணு. இந்த 2 பசங்க ஊட்டியில படிச்சு கொண்டு இருந்தாங்க. இவங்களை வெக்கேஷனுக்காக ஒரிசாவை கூட்டிட்டு போகணும்னு சொல்லி அவங்க ட்ரெயின்ல இந்த 2 பிள்ளைகளையும் கூட்டி கொண்டு போயிட்டு போறாங்க. போகும்போது ஒரு ஆலய பிரதிஷ்டை செய்யணும். ஆகையினால இந்த 2 பசங்களை கூட்டிட்டு ட்ரெயின்ல போயிட்டு அங்க ஒரு ஜீப்பை நிறுத்தி இருந்தாங்க. 1991ஆம் வருஷத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, இவர் கூட்டிட்டு போனத சில ஆண்டவருக்கு எதிர்ப்பாளிகள், சில விஷ காரியங்கள் ஆண்டவருக்கு விரோதமா செய்யறவங்க என்ன பண்ணாங்கன்னா, இவரு போறது வர்றது எல்லாம் நோட் பண்ணிட்டு இவர் வந்த 2 குழந்தைகளோட, அந்த 2 குழந்தைங்க அம்மாவை பாக்குறதுக்கு ரொம்ப ஆசைங்க. ஹாஸ்டல்ல படிக்கிறாங்க, ரொம்ப தூர தேசத்துல படிக்கிறாங்க. பல நாள் ஆயிடுச்சு அம்மாவையும் அக்காவையும் பார்த்து. இவங்க 2 வாங்க போலான்னு சொல்லி பிள்ளைகளை கூட்டிட்டு இவர் வர்றாரு. வரும்போது பசங்க கிட்ட சொல்றாரு, முதல் நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு நம்ம அம்மாவை பார்க்க போலாம், முதல்ல இந்த சர்ச் டெடிகேஷனை பண்ணிட்டு நம்ம அம்மாவையும் அக்காவையும் பார்க்க போலாம் தம்பின்னு சொல்லி 2 பேர்த்தை ட்ரெயினை விட்டு இறக்கி ஒரிசா மாநிலத்துல அவர் போய் கொண்டிருக்கும் போது அவர் ஜீப்ல போயிட்டு இரவு நேரம் ஆனபடினால அவங்க என்ன பண்ணாங்களா, தூங்கிட்டாங்களா. அந்த ஜீப்புக்குள்ள அந்த 2 பிள்ளைகளை போட்டுட்டு அவர் தூங்கிட்டார். இதை அறிந்த எதிர்ப்பாளர்கள் என்ன பண்ணினாங்களா, அந்த வைக்கோலை எல்லாம் எடுத்துட்டு போய் அவர்கள் தப்பித்து கொள்ள கூடாது என்று சொல்லி அந்த வைக்கோலை அந்த ஜீப்பின் மேல போட்டுட்டு எல்லாத்தையும் சுற்றி அடைத்துட்டு தீ வச்சுட்டாங்களா. தீ வச்சு முழங்கும் போது நீங்க நினைத்து பாருங்கள், அந்த 2 சார்ந்த பிள்ளைகள் எப்படி அழுதிருக்க கூடும், அப்பா என்று அழுதிருக்க கூடும், கதறி இருக்க கூடும். ஆமென். அன்றைக்கு மாதுளம்பழம் பிழியப்பட்டது, சுவிசேஷத்துக்காக மாதுள ரசம் சிந்தப்பட்டது. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை அழுதாங்க. அந்த குழந்தைய என்ன பண்ணாங்களா, அந்த 2 குழந்தைகள் அவர்னால தாங்க முடியாம 2 தொடை சந்துகளில் அந்த குழந்தைகளை போட்டு கொண்டு அவர் என்ன பண்ணினாரா, கட்டி அணைத்து கொண்டு தன் உயிரை விட்டார் என்று பார்க்கிறோம். உயிரை விட்டாரா. அந்த 2 பிள்ளைகள் எப்படி துடித்திருப்பார்கள் தேவனுக்காக. அந்த அவர் எப்படி ஒரு தகப்பனா இருந்து 2 குழந்தைகள் வெந்து போகிறது, தான் உடலும் வேகிறது, தன்னுடைய மகனுடைய உடலும் வேகிறது என்று சொல்லி அவர் என்ன பண்ணினாரா, ஒரு தொட சந்துக்குள்ள அவர் அந்த குழந்தையை அமுத்தி கட்டி பிடித்து கொண்டு உயிரை மாய்த்து கொண்டாரா. அதற்கப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? இந்த மாதுளம்பழம் பிழியப்பட்ட உடனே என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா? அநேகர் ஒரிசாவிலே ரட்சிக்கப்பட்டார்கள். அநேகர் இந்த இரத்த சாட்சியாய் மறித்தது நிமித்தமாக ஒரிசாவில ஒரு எழுப்புதல் உண்டானுச்சு. எங்க பாஸ்டர் மிஷனரி பயணமாக நார்த் இந்தியாவுக்கு
நாங்கள் அனுப்பி வைத்திருந்தோம். ஆமென். அவர் போயிட்டாங்க. அவங்க ஜனவரி மாசம் போயிட்டு 1 மாசம் தங்கி இருந்து அவர்கள் வந்தார்கள். எங்க பாஸ்டர் என்ன சொன்னார் தெரியுங்களா? அந்த இறந்த இடத்துல ரெக்ஸ்லின், அந்த இறந்த இடத்துல அநேக சபைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. 3 மாதுளம்பழங்கள் பிழியப்பட்ட இடத்துல அநேக சபைகள் உருவாக்கப்பட்டிருந்தது. அநேக ஆத்துமாக்கள் உருவாக்கப்பட்டிருந்தார்கள். எனக்கு ஒரே சந்தோஷமா இருந்தது. நானும் அவர்களோடு சேர்ந்து ஆராதித்து கொண்டு வந்தேன் என்று சொன்னார். ஏனம்மா சுவிசேஷம் பரக வேண்டும் என்றால் மாதுளம்பழமாகிய நீயும் நானும் பிழியப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. 2 குழந்தைகளை வைத்து அந்த தகப்பன் பிழியப்பட்டார் என்றால் இன்றைக்கு ஒரு எழுப்புதலை காண முடிந்தது. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ மாதுளம்பழமா, நீ மனவாட்டியாகிய சபையா, நீ பிழியப்படுகிறது அவசியமா இருக்கிறது. உன் வாழ்க்கையில நீ பிழியப்படுகிறாயா, நசுக்கப்படுகிறாயா, நொறுக்கப்படுகிறாயா? ஒன்றை மாற்றம் அறிந்து கொள். நீ ஆமென் எழுப்புதலின் கருவி என்று, நீ எழுப்புதலின் கருவி என்று நீ ஆமென் நீ அறிந்து கொள். மனம் தளர வேண்டாம், மனம் சோர்வடைய வேண்டாம். நான் பிழியப்பட்ட மாதுளம்பிள்ளை, நான் பிழியப்பட்ட மாதுளம்பழம் என்று சொல்லுங்கள். நான் பிழியப்பட்ட மாதுளம்பழம் என்று சொல்லுங்கள். ஒரு ஒரிசா மாநிலத்துக்காக 3 மாதுளம்பழங்கள், 2 பிஞ்சு மாதுளம்பழம், ஆமென் 1 முதிர்ந்த மாதுளம்பழங்கள் அன்றைக்கு தீக்கரையாக்கப்பட்டிருந்த உண்மையானால் இன்றைக்கு நாம் பிழியப்படுவதற்காக நம்மை அர்ப்பணிப்போம். ஆமென். எத்தனை ஆத்துமாக்கள் தேவனை அறியாதவர்களாய் சிக்கொண்டு ஆமென் சிற்றின்பங்களில இருக்கிறார்கள். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ பிழியப்பட வேண்டும். நீ பிழியப்படுகிற மாதுளம்பழங்களா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இது பண்றார். எங்க வெடிச்சா என்னங்க, பிழியப்பட்டா என்னங்க ஆசீர்வாதம்? பாஸ்டம்மா நீங்க கேட்கலாமே, நீங்க என்னை பார்த்து கேட்கலாம், இதனால என்ன ஆசீர்வாதம் எனக்கு இருக்குன்னு 2 ஆசீர்வாதத்தை சொல்லி நான் சீக்கிரமா முடிக்க போகிறேன். 2 உயர்வுகள் யாருக்கு? இந்த பிழியப்பட்ட மனவாட்டிக்காக. 2 உயர்வுகள் யாருக்கு? இந்த வெடிக்கப்பட்ட மாதுளம்பழத்துக்காக. ஆமென். 2 உயர்வுகள் எதற்கு? ஆமென் வித்துக்களோடு சதையோடு தேவனோடு ஒன்றி இருக்கிற பிள்ளைகளுக்கு 2. ஆமென். யாத்திராகமத்தின் புஸ்தகம் எல்லாரும் எடுத்துக்கலாமே, 28ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கணும். வாசிங்க ஒருத்தங்க. யாத்திராகமம் 28:34. அங்கேயின் ஓரங்களிலும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதுளம் பழமும் ஒரு பொன்மணியும் ஒரு மாதுளம் ஆமென். என்னன்னா இங்கே ஆமென் இந்த மாதுளம் பழங்கள் பரிசுத்த வஸ்திரத்தோடு, ஆரோனின் வஸ்திரத்தோடு இணைக்கப்பட்டுச்சா. ஆரோனின் வஸ்திரத்துல என்ன இருந்ததா? ஆமென் அங்கிகள், அவனோட அங்கிகள்ல என்ன இருந்ததா? மாதுளம்பழங்கள் இருந்ததாங்க. பரிசுத்தவான்களோட இணைச்சிருவாராமா. பரிசுத்த வஸ்திரத்தோடு நம்மை இணைக்கிற ஒரு உயர்வை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. பரலோகத்துல நம்ம எல்லாரும் என்ன பண்ணிருவோம்? பரிசுத்தவான்களோடு இணைஞ்சிருக்கிற பாக்கியத்தை கர்த்தர் தரப்போகிறார். இன்னைக்கு இங்க பிழியப்படுகிற நாம், இன்றைக்கு நாம் இங்க வெடிக்கப்படுகிற நாம், ஒரு நாள் பரலோகத்துல ஆமென் இணைக்கப்படுகிற ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்க போகிறார். பரிசுத்த வஸ்திரத்தோடு இணையப்படுகிற ஒரு காரியம். அடுத்ததாக 2 ராஜாக்கள் 25ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. 2 ராஜாக்கள் 25:17. ஒரு தூணின் உயரம் 18 முழமாயிருந்தது. அதன் மேல் 3 முழ உயரமான வெண்கல தலைமுண்டாயிருந்தது. உமிழிலே சுற்றிலும் செய்யப்பட்டிருந்த பின்னலும் மாதுளம் பழங்களும் எல்லாம் வெண்கலமாயிருந்தது. இரண்டாவது ஒரு உயர்வு. ஓகே, இரண்டாவது ஒரு உயர்வு என்னன்னா, தேவாலயத்தின் தூண் மேல கர்த்தர் நம்மளை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. தேவாலயத்தின் தூண்களின் மேல இந்த சின்ன மாதுளம்பழம் உயர்த்தப்பட்டது. அல்லேலூயா. 18 முழ நீளமுள்ள ஆமீன். இதுல மாதுளம் பாருங்க, தேவாலயத்துல அந்த தூண்கள் மேல மாதுளம்பழங்களா இருந்ததா. மாதுளம்பழங்கள் மாதுளம்பழங்களை உயர்த்தி வச்சாரா. நம்ம தேவாலயத்தின் தூண்
தூண்களின் மேல கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. உயர்வு நமக்கு நிச்சயங்க. ஆமென். உயர்வு நமக்கு நிச்சயமா வரப்போகுது, கவலைப்படாதீங்க. உங்க வாழ்க்கையில ஒரு உயர்வு எல்லாரும் இப்படி அண்ணாந்து பாக்குற ஒரு உயர்வு, எல்லாரும் அப்பா இவ்வளவு உயரம் நீ உயர்ந்துட்டியா இப்படி பார்க்கணும் அண்ணாந்து பார்க்கிற ஒரு உயர்வை கர்த்தர் கட்டளையிட போகிறார். கவலைப்படாதிருங்க. உங்க வாழ்க்கையில உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உயர தூண் மேல உயர்ந்திருக்கிறது, மேல உயர்ந்திருக்கிறது, அண்ணார்ந்து பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஒண்ணு, பரிசுத்த வஸ்திரம் உங்களோடு உங்களை இணைக்க போகிறார். இரண்டாவதாக தூணில் உயர்ந்தது போல உங்கள் வாழ்க்கை உயர போகிறது. எல்லாரும் மேல பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்த போகிறார். அல்லேலூயா. இந்த செய்தியை நான் தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது, ஸ்டடி பண்ணிட்டு இருக்கும்போது, என்னுடைய வீட்டோட கதவு டிசைன் சொல்லணும்னு சொல்லி எங்க பாஸ்டர் என்கிட்ட சொன்னாரு. என்ன டிசைன் போடலாம் நம்முடைய கதவுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு இதைய பார்த்துட்டு இந்த உயர்வு, இந்த மாதுளம்பழத்துக்கு இவ்வளவு ஒரு உயர்வா, இந்த மாதுளம்பழம் மணவாட்டியை குறிக்குதான்னு நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன். எங்க வீட்டுல மரத்திலேயே ஆமென் மாதுளம்பழங்கள், இந்த நான் சொன்ன குத்து விளக்கு செய்யுங்க, குத்து விளக்குல மாதுளம்பழங்களை பொருத்தப்பட்டிருக்க குத்து விளக்க நான் உங்களுக்கு ஒரு நாள் உங்களுக்கு டீச் பண்றேன். இந்த குத்து விளக்குல மாதுள மணிகள் பொருத்தப்பட்டு இருக்கும். அதனால அந்த குத்து விளக்க நீங்க டிசைன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்போ சரின்னு சொல்லிட்டு அந்த குத்து விளக்க நாங்களே வரைஞ்சு, ஏன்னா அந்த டிசைன் பண்றவனுக்கு தெரியாது வேதாகமத்தில் உள்ள குத்து விளக்கு, அந்த குத்து விளக்கு இருக்கிற மாதுளம்பூ, அதோட மொக்கு, அதோட பூ அப்படின்னு சொல்லி மூணையும் சேர்த்தி அதைய டிசைன் பண்ணி கொடுத்து எங்க வீட்டின் கதவுல நான் பொருத்துறேன். எல்லாரும் சொன்னாங்க, எங்க உங்களுக்கு இந்த டிசைன் கிடைச்சது, இவ்வளவு அழகா இருக்குது, அழகா வடிவம் அமைச்சிருக்கீங்களே அப்படின்னு. நான் சொன்னேன், இது எங்கிருந்து வரலங்க, என்னுடைய தியான நேரத்துல கர்த்தர் எனக்கு பேசுற வார்த்தையிலிருந்து கிடைச்சது. கர்த்தர் எனக்கு கிடைத்த, நான் தியானம் பண்ணி கொண்டிருக்கும் போது இந்த மாதுளம்பழத்துக்கு இவ்வளவு உயர்வா என்று சொல்லி கிடைத்த டிசைன் தான் இதுன்னு சொன்னேன். என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் மாதுளம்பழமாய் மாறுவோம். ஆமென். மாதுளம்பழமாய் இருப்போம். பிழியப்பட்ட மாதுளம்பழமா, ஒருவேளை வெடிக்கப்பட்ட மாதுளம்பழம் போயில இருக்கிறீங்களா, கர்த்தர் உங்களை மூடிக்கொள்வார். ஆமென். முதல் சொன்ன கொலையுள்ள திராட்சை பழம் எதை குறிக்கிறது? இயேசு மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. மாதுளம்பழம் எதை குறிக்கிறது? மணவாட்டியை குறிக்கிறது. மூன்றாவது அத்திப்பழத்தை சொன்னேன். ஆமென். அது கனிகள் நிறைந்த வாழ்க்கையா இருக்கிறது. முக்கனியை நம்மும் தருவோம், சுவையுள்ளவர்களாய் மாறுவோம், எக்காலத்திலும் கனிகளை தருவோம். எளியதாய் கிடைக்கக்கூடிய நம்ம இடத்துல எடுத்து வாங்கிக்கிட்டும், வசனங்களை வாங்கிக்கிட்டும், இலவசமாய் பெற்றோம், இலவசமாய் தரலாம். சுவை நிறைந்தது, குறைந்த விலை, எளிதிலே கிடைக்கக்கூடிய நம்முடைய காரியத்தை கர்த்தர் பாப்பார். அவன் ஒரு நிமிஷம், ஆண்டவரே என்னை வெடிக்கப்பட்ட மாதுளம்பழமாய் மாற்றுங்க, விளியப்பட்ட மாதுளம்பழமாய் மாற்றுங்க சொல்லி ஜெபிப்போம். கர்த்தர் உங்களையும் என்னையும் மணவாட்டியாகிய மாதுளம்பழம் போல மாற்றுவாராக. ஆமென், ஆமென்.